வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் சாரதம்மா சொன்னதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க நம்ம காவேரியும். காவேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இதில் விஜய்க்கு கேட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா இன்னும் கோவப்பட காரணம் ஆல்ரெடி கல்யாணமான ஒருத்தர் குழந்தையோட இருக்கிற தருணத்தில் இந்த சமயத்தில் எப்படி அம்மா நமக்கு அவங்கக்கிட்ட சம்மதிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும் இல்லையா. ஸோ அதை நினச்சி தான் பயங்கரமாக சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் அது எப்படி என்ன பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் கோவப்பட்டு அவங்களே போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கும் போகிறாங்க. காவேரி கிட்ட சொல்லி எப்படியாவது பேசி புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சாரதம்மா நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஏற்கனவே காவேரியை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு கோவப்படுவாங்க, பயங்கரமான கோவக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் மாறாமல் அப்படியே தான் இருக்காங்க நம்ம காவேரி. அதுக்கேற்ற மாதிரி அந்த வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அது எப்படி நீங்கள் என்னை கேட்கலாம். அவங்க நினச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது தன்னோட பேரனோட காவேரியை சேர்த்து வைக்கணும். குழந்தைக்கும் அம்மா இல்லாத காரணத்தினால நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது சேர்த்து வைக்கணும் இல்லையா அம்மாவோட. அதனால தான் வீட்டில் உள்ள பெரியவங்கெல்லாம் பேசி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கோபத்தோட எல்லாரையும் பார்த்து நம்ம காவேரி கத்தை என்ன பண்ணுறது, என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போய் வழியுமே இல்லைங்க. காவேரி கிட்ட இதை பற்றி பேசி புரிய வைக்கவும் முடியாது. ஏன்னா இப்போ இருக்க சிச்சுவேஷன் அப்படி. காவேரிக்கு பழைய ஞாபகங்கள்னு மறந்து போனாலும் காவேரியாவே தான் இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அவங்களோட கோவம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. எப்படி பழைய மாதிரி ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப திமிர்வாட்டமாக இருந்தாங்களே அதே மாதிரி தான் இப்போவும் இருந்துகிட்ருக்காங்க. காவேரி இப்படி பேசுகிறத விஜயால் கூட தடுக்க முடியல. அவர் மட்டும் பாவங்க என்ன பண்ண முடியும். கோவத்தோடு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா. கோவத்தோடு போகிற நம்ம காவேரியை சமாதானப்படுத்துறதுக்காக விஜய் பின்னாடியே ஓடி போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே கோவத்தோடு இருக்க காவேரி கிட்ட திரும்பவும் போய் பேசினதுக்கப்புறமா இன்னும் கோவப்பட, மிஸ் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்கிறேன் இல்லை மிஸ், உண்மையாலுமே எனக்கு தெரியாது. வீட்டில் உள்ள பெரியவங்க ஏதோ ஆசைப்பட்டு ஏதோ பேசியிருக்காங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மன்னிப்பு கேட்குறாங்க. காவேரி பற்றி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. காவேரி உடனே சமாதானமாக ஆக மாட்டாங்க. கோபத்தோட போகிற காவேரி பார்த்த விஜய் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. காவேரி அப்படியே அதே கோபத்தோட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறாரு. என்ன தாத்தா, ஏன் தாத்தா இதை மாதிரி பண்ணீங்க, எனக்கு தெரியாமல் எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, என்னப்பா விஜய் இப்படி பேசினா எப்படி, உன்னோட நல்லதுக்காக தானே நாங்கள் யோசிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணோம். ஏன்னா குழந்தையும் அம்மா இல்லாமல் ரொம்பவே ஏங்கி போயிருக்கா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து ஃபஸ்ட்டு பெரியவங்களான நாங்கள் அவங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாப்பா விஜய், அப்பா தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க, உன்னையும் குழந்தையும் யோசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் சொல்கிறாங்க. இது புரியாமல் அவள் என்னன்னா இப்படி கத்திட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அன்பரசு ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா பார்த்தீங்கன்னா, என்ன மாப்பிள்ளை பேசுகிறீங்க, புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா புரியாமல் பேசுகிறீங்களா, நம்ம நிலைமையிலேருந்து யோசிக்கக்கூடாது, காவேரியோட இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். காவேரியை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை. காவேரிக்கு என்னென்னா, நம்ம கல்யாணம் ஆகாமல் இருக்கோம், கல்யாணமாகி குழந்தை இருக்க ஒருத்தருக்கு பொண்ணு கேட்டுட்டு போயிருக்காங்களே, அவங்களுக்கு நமக்கு ரெண்டாம் தரமாக கல்யாணம் கட்டி வைக்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கும் இல்லையா. அதை வச்சு கூட அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இங்கே சண்டை போட்டுருந்துருக்கு. இடத்துல எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் இப்படி தானே மாப்பிள்ளை யோசிப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லி எடுத்து புரிய வைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அன்பரசும் அமைதியாக இருக்காரு. விஜய் பார்த்து, சாரிப்பா விஜய், நடந்தது ஏதோ நடந்து போச்சு, நாங்கள் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சாரி கேட்க, என்ன தாத்தா எதுக்காக இப்போ என்கிட்ட சாரி கேட்டுட்ருக்கீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை இதை பற்றி பேசியிருந்துருக்கலாம் தாத்தா, அந்த ஒரு இதுதான், மற்றபடி வேறு உங்கள் மேலே கோவம் என்ன தாத்தா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிட்டுருக்காரு. இல்லைப்பா, நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி காவேரி வீட்டில் போய் பேசியிருந்து அது 2 பேருக்கும் புதுசாக கல்யாணம் பண்ணி வச்சேன்னா பழைய மாதிரி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிடுவீங்க, குழந்தையும் ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் இந்த ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. புரியுது தாத்தா, உங்களோட நிலைமை புரியுது. காவேரியோட இடத்துல இருந்து யோசிச்சு நீங்கள் ஒரு உண்மையை சொன்னீங்க பார்த்தீங்களா தாத்தா, அதுதான் தாத்தா உண்மை. அவளோட இடத்துல இருந்து யாராக இருந்தாலும் இப்படி தானே தாத்தா யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிட்டுருக்காரு. இப்போ இதுக்கான முடிவு தான் என்ன, காவேரி கோச்சிக்கிட்டு போயிட்டா போல், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா, இது தானே ஆரம்பம், இப்போ தானே நம்ம இது பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக காவேரியோட மனசில் நான் இடம் பிடிச்சிருவேன், அதுக்கப்புறமா காவேரிக்கே என்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் பாருங்கள் தாத்தா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி காவேரியோடையும் குழந்தையோட நான் சந்தோஷமாக வாழ தான் போகிறேன், அதை நீங்கள் பார்க்க தான் தாத்தா போகிறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா இதை விட சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ரொம்ப சந்தோஷத்தோடு பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் காவேரி வீட்டுக்கு போக சாரதம்மா காவேரியை பார்த்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில், இப்போ அந்த வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி பேசிட்டு வந்திருக்க,
இது மாதிரிலாம் பேசலாமா காவேரி, நீ பண்ண தப்புன்னு உனக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்னை திட்ட வேண்டியது நீ என்னை திட்டிட்டு இருக்கியா? நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் தான் உன்னை கேட்டாகணும். யாரோ ஒருத்தர் கல்யாணமான ஒருத்தருக்கு எனக்கு வந்து திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறியா, அது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேள்வி எழுப்புறாங்க. பாரு காவேரி, இந்த உலகத்தில் புதுசாக கல்யாணம் பண்ணாலே யார் எவரோ எப்படியோ இருக்காங்க. அந்த தம்பி ரொம்ப நல்லவராக தெரிஞ்சார். அதுவும் அந்த குடும்பம் அதை விட ரொம்ப நல்லவங்களாக வந்து தெரிஞ்சாங்க. அந்த குழந்தைக்காகவும் நான் யோசிச்சு தாண்டி இந்த முடிவெடுத்து ஓகேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதை விட்டுட்டு நீ பாட்டு நீ ஏதேதோ பேசிட்டு போறியடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்கிறத கேட்டு காவேரி வந்து பதில் பேசாமல் நிற்கிறாங்க. அடுத்ததான் இந்த விஷயத்தை பற்றி யமுனா கிட்டேயும் வந்து கங்கா கிட்டேயும் வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி இவங்க வந்து இப்படி பேசிட்டு போனாங்க, அங்கே வீட்டுக்கு போயிட்டு ஏதேதோ பேசிட்டு வந்துட்டாடி, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட சாரதாம்மா சொல்ல, என்னம்மா சொல்கிற, இந்த மாதிரியா வந்து காவேரி அக்கா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கேட்க, இன்னொரு பக்கம் வந்து கங்காவும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாண்டி, நான் வந்து சுலபம் முடிஞ்சிடும், 2 பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இனிமேல் வந்து காவிரியோட வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன்டி. ஆனால் அவள் எல்லாத்தையும் வந்து சொதப்பி வச்சுட்டா மாதிரி எல்லாத்தையும் வந்து கோவமாக பேசிட்டு வந்துட்டாடி. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, மாப்பிள்ளை முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடுமா, காவேரியை பற்றி தான் நமக்கு நல்லா தெரியும்ல. காவேரி ஒன்றும் பழைய காவேரி இல்லைல்லம்மா, அவளுக்கு கல்யாணம் ஆனதும் தெரியாது, குழந்தை பிறந்ததும் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவளோட தாட்லேருந்து என்ன நினைப்பா, நமக்கு அம்மாவை வந்து 2ஆம் தரமாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தானே யோசிச்சு வந்து கோவப்படுவா. ஸோ அந்த மாதிரி நீ யோசிச்சு பாருமா, மற்றபடி ஒன்றும் கிடையாது. சீக்கிரமே காவேரியோட மனசும் மாறும். அதுக்கப்புறம் நீயே பாருமா, நீ ஆசைப்பட்டா மாதிரியே நம்ம விஜய் மாமாவும் காவேரி அக்காவும் ஒன்றா சேர்ந்து நம்ம அம்மாவோட சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. அதை நீயும் பார்த்து சந்தோஷப்பட தான் போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாரதாமாவும் இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இதை விட சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றுமே இல்லடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸ்கூலில் கொண்டு போய் வந்து விஜய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாரதாமாவை பார்க்கறதுக்காக வராங்க. காவேரியும் ஸ்கூலுக்கு போனது தெரிஞ்சு தான் வந்து வீட்டில் வந்து பேச வராங்க. வாங்க மாப்பிள்ள, உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது, உங்கள் முகத்தில் நான் எப்படி முழிக்க போகிறேன்னே எனக்கு தெரியல. ஏன்னா ஏதேதோ நடந்துருச்சு, இந்த காவேரி ஏதேதோ பேசிட்டா மாப்பிள்ள, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் என்னத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் இந்த மாதிரி வந்து தெரியாமல் வந்து பண்ணிட்டாங்க. காவேரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளை வந்து புரிஞ்சிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து முடிவெடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு காவேரியை பற்றி யாருமே யோசிக்காமல் திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்தால் கண்டிப்பாக காவேரிக்கு கோவம் வரதானே அத்தை செய்யும். அதனால தான் வந்து காவேரி இப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே சப்போர்ட்டிவாக பேச, இல்லை மாப்பிள்ளை, உங்களை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், இவ்வளோ கோவத்துலேயும் வந்து காவேரி விட்டு கொடுக்காம பேசுகிறீங்களே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து நினைக்கிறாங்க. காவேரியை நான் எப்படி அத்தை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. சரிங்க அத்தை, இதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே காவேரியோட மனசில் நான் இடம் பிடிச்சிருவேன். காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் வருதோ இல்லையோ, புதுசாக அவளுக்கு என்னை பிடிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் நீங்களே பாருங்களேன், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக குழந்தையோட வாழ தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. காவேரியை வந்து விஜய் சமாதானப்படுத்தி பார்க்குறாரு. ஆனால் வந்து சமாதானம் ஆகாதனால குழந்தையை கூட்டிகிட்டு வந்து சமாதானப்படுத்த முயல்றாரு. மூலியமாக காவேரி வந்து சமாதானப்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து காவேரியோட மனசு இறங்கும் இல்லையா. ஏன்னா அம்முனா வந்து காவேரிக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அம்மு வச்சு நம்ம சமாதானப்படுத்தி கண்டிப்பாக காவேரியோட மனசும் மாறும் இல்லையா. அதனால் இதை மனசில் வச்சுக்கிட்டு குழந்தையை கூட்டிகிட்டு வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு நம்ம விஜய். இதுக்கப்புறமா காவேரி வந்து சமாதானம் ஆகுறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.